நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. எதற்காக அப்படின்னா, எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையினுடைய நிறைவு விழா. அது வந்து பல்லடத்துல நடந்துச்சு. பல்லடத்துல தான் நடக்கும். அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வருவாரு அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்த நிலையில நேற்று மோடி அவர்கள் வந்தாரு. நிறைய பேர் வந்து கூட்டமா கூடியிருந்தாங்க அந்த பல்லடத்துல. ஸோ பாஜகவினர் ரொம்ப சந்தோஷமா அந்த நிகழ்ச்சியை கொண்டாடினாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பேசினாரு, அண்ணாமலை அவர்கள் பேசினாங்க. மக்களுக்கு வந்து நன்றி சொன்னாங்க. ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க அப்படின்னு தமிழக மக்களுக்கு அண்ணாமலை அவர்கள் நன்றி சொல்லி இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசினாரு. அதுக்கப்புறமா அதையொட்டி விமர்சனம் வழக்கம் போல வரும் தானே. இப்ப பிற கட்சிகள் அந்த கூட்டத்தை எந்த மாதிரி விமர்சிச்சாங்க? விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெருசா விமர்சனம் வந்து எழல. கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து சிலர் வந்து மேடையில இல்ல, அதாவது ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து மேடையில இல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வட இந்தியர்களை கூட்டு வந்து, அதாவது அந்த கூட்டத்தை வந்து ஆள் சேர்த்தாங்க, நிறைய காட்டினாங்க அப்படின்லாம் ஒரு விமர்சனம். வட இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்கிறனால நீங்க வந்து பல்லடத்திலேயே வச்சுங்க இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, அப்படி பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் மேடையில பேசிட்டு வந்து உட்காரும் பொழுது மோடி அவர்கள் என்ன சார் அடிக்கிறீங்க, தட்டி கொடுக்குறீங்க? தட்டி கொடுக்குறேன், தேங்க்யூ சார். இது 2 வீடியோவா அவங்க போட்டிருந்தாங்க. வாஜ்பாய் அவர்கள் மோடி அவர்களை அரவணைச்ச ஒரு வீடியோ, பழைய வீடியோ. சரி, இப்பொழுது மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களை இப்படி தட்டி கொடுக்குற வீடியோ. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா LHS = RHSங்கிறீங்க? அப்படி இல்லங்க, திரும்ப வரலாறு திரும்புது அப்படின்னு நான் சொல்றேன். சரி சரி, அதுதான் நானும் சொல்றேன். சரி சரி, ஓகே. அது வந்து அப்படியாக போய் முடிந்தது. ஸோ அதுக்கப்புறமாக இன்னைக்கும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன், எங்கெங்க பேசுறாங்க, என்னென்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் தாமதமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு தொடர்பானது. வழக்கு அது ஒரு வருத்தத்தோட நான் பத்தி, வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு, அதனால சிறை தான் வந்து செதுக்கும், போராளியை செதுக்கும், சிதைக்காது அப்படின்னு அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை 2வது முறையாக தள்ளுபடி செய்தது உயர் நீதிமன்றம். ஓகேங்களா? 8 மாதங்களாக சிறையில் இருப்பதாக வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவு. ஓகே, அகைன் அண்ட் அகைன், திரும்ப வந்து ஜாமீன் மனு தள்ளுபடி, ஜாமீன் மனு தள்ளுபடி, ஜாமீன் மனு தள்ளுபடி தான். ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்னா பதவியே வந்து ராஜினாமா பண்ணாங்க. ஆனாலும் ஜாமீன் கிடைக்கிற மாதிரி தெரியல. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க, இது வந்து எங்க தலைவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான், எல்லா எதிர்கட்சியும் காலி. 24 எலெக்ஷன், தமிழ்நாட்டு எலெக்ஷன் அப்படியே மாத்திடுவாரு. நீ பார்த்தல, கவுன்சிலர் எலெக்ஷன் பார்த்தல, கொங்கு பகுதி எப்பவுமே திமுக வீக்கான இடம். அங்க எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு வந்தாரா இல்லையா? உள்ளாட்சியில பண்ணாரா இல்லையா? ஈரோடு கிழக்கு தம்பி பட்டி ஃபார்முலான்ற ஒரு ஃபார்முலா எல்லாத்தையும் பண்ணவரு. இப்போ அவரை வந்து உள்ளே வச்சுக்கிறது தான் வந்து எதிர்கட்சிகளுக்கு நல்லது. ஆனா அவர் வெளியே வந்துருவாரு, தேர்தலை சந்திப்பாரு, எங்களை ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு கழக உடன்பிறப்புகள் எழுதி கொண்டிருக்கிறாங்க. சரி, அவர் வெளியே வராரா அப்படிங்கிற பொறுத்து இருந்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நான் 16 தடவை சொல்லிட்டேன். ஏன்னா அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகிட்டே இருக்கு. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த இயரிங்ல அவருக்கு ஜாமீன் கிடைக்குதா என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருந்த பேரறிவாளன், சாந்தன், நளினி உள்ளிட்ட 7 பேர் வந்து உச்சநீதிமன்றத்தினால விடுதலை செய்யப்பட்டாங்க. அதில் வந்து சாந்தன் அப்படின்றவர் இன்று காலை வந்து உடல்நலக்குறைவு காரணமாக மரணம் அடைந்திருக்கார் அப்படின்ற செய்தி வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக வந்து போயிட்டு இருந்தது. அவர் வந்து ஈழத்தமிழர் அப்படின்னு வந்து தெரிய வருது. ஈழத்தமிழர் அப்படின்றதுனால அவருடைய உடல் வந்து இலங்கைக்கு அனுப்பப்படுற அந்த வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அரசு அப்படின்னு வந்து தெரியுது. திருமாவளவன், சீமான் அவர்கள், வேல்முருகன் அவர்கள் இப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு வந்து தங்களுடைய அந்த அஞ்சலியை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. நேரடியாகவும் செலுத்துறாங்க, ஸோ வந்து சமூக வலைதளங்கள் மூலியமாக செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து காலையில இருந்து அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய அந்த வட்டாரத்துல வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. நேற்று எண் மக்கள் பாத யாத்திரையினுடைய அந்த நிறைவு விழால கலந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய ஊர்கள் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்றாங்க. முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? வந்து ராக்கெட் ஏவுதளம் ரொம்ப நாளா வந்து மக்களுடைய கோரிக்கையா இருந்தது. குலசேகரப்பட்டினத்துல ஒரு ராக்கெட் ஏவுதளம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, 2333 ஏக்கர் பரப்பளவுல அது அமைகிறது. நாட்டோடைய 2வது ராக்கெட் ஏவுதளம். சூப்பர். முதல் ஏவுதளம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா, இஸ்ரோ.
அங்க வந்து அமைத்திருக்காங்க. 2வது ஏவுதளம் வந்து இப்பொழுது தமிழ்நாட்டுல குலசேகரப்பட்டினத்துல வந்து அமைய இருக்கிறது. ஓகே, அதற்கு அப்புறமாக அடிக்கல் நாட்டிட்டு திருநெல்வேலியில வந்து பாஜகவினுடைய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல வந்து பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. அங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அங்க பிரதமர் மோடி அவர்கள் பேசின பேச்சு தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக ஒரு நியூஸ் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, இது போல வந்து குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க, அடிக்கல் நாட்டுறாங்க அப்படின்ற அந்த நியூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து விளம்பரப்படுத்துறாங்க திமுகவுடைய நிர்வாகிகள்லாம். அப்படி விளம்பரப்படுத்தும் பொழுது பின்னாடி வந்து ராக்கெட் போற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அதுல வந்து சீனாவுடைய கொடி இருக்கு அந்த ராக்கெட்ல. அதை வச்சு ஒரு பக்கம் மோடி அவர்கள், இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு தந்தி டிவில ஃப்ரண்ட் பேஜ் விளம்பரம் கொடுக்குறாங்க. விளம்பரத்தை கொடுக்குறவங்க யாரு அப்படின்னா மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேங்களா, ஏன்னா அவரு தான் வந்து திருச்செந்தூர் பக்கத்துல தான் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறனால அவர் வந்து கொடுத்திருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்திய குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டிட தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மோடி அவர்களை வருக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அந்த ராக்கெட்ல வந்து சீனாவுடைய கொடி இருக்கு. இப்போ திமுகவுடைய நபர்கள் வந்து தெரியல, அவங்க நிர்வாகிகளுக்கு தெரியல, அமைச்சர் கொடுத்திருக்காரு, அவருக்கே வந்து சீனாவுடைய கொடி இருக்கணுமா, அமைச்சர் வந்து இதான்ப்பா டெக்ஸ்ட் இது இப்படி போட்டுருங்கன்னு சொல்லி இருப்பாரு. எடிட் பண்ணவங்களுக்கு சரி, எடிட் பண்ணவங்க சரி விட்டாங்க. தந்தி பாத்துச்சே, சரி தந்திக்காச்சும் தெரிஞ்சிருக்கு, தேவை சொல்லி இருக்கலாம்ல, சீனாவோட கொடி இருக்கு, போட்டோ மாத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அது அப்படியே பிரிண்ட் ஆகி ஃபுல்லா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இத வந்து நோட் பண்ண பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல இதை பதிவு பண்றாரு. அதற்கு முன்பாக ஃபுல்லா பாஜக காரங்க ஃபுல்லா என்னங்க இது சீனாவுடைய அடிவிரடி நீங்க அப்படி இப்படின்னு திமுக காரங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொதுக்கூட்டத்துல பேசின நரேந்திர மோடி அவர்களுமே இந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணி பேசுறாரு. அதுக்குள்ள அவர்கிட்ட சொல்லிட்டாங்க போல, அதுக்குள்ள சொல்லிட்டாங்க இது மாதிரி வந்துருச்சுங்க, அமைச்சர் கொடுத்த இதுங்க அது விளம்பரங்க அப்படின்ட்டாங்க. உடனே வந்து மோடி அவர்கள் மேடையிலேயே வந்து அதை வந்து சொல்லிட்டாங்க. கூடுதலா வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு மோடி அவர்கள்னா, இங்க நடக்கிறது எதுவுமே ஸ்டாலின் அவர்கள் தெரியுது இல்ல. முதலமைச்சர் சார், நீங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், எங்களுக்கு அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இல்ல அவர் சொன்னதான் நான் சொல்றேன். அவர் சொல்றாரு மேடையில, சரி நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியுது இல்ல, ஒண்ணுமே தெரியாம தான் அவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நிறைய மத்திய அரசு திட்டங்களுக்கு வந்து இங்க மாநில அரசு திமுக அரசு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அது ஒண்ணு யாருக்கு தெரியாத விஷயம் எல்லாம் இல்ல, அது தெரிஞ்சிருச்சு, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம திமுக எந்த வேலையுமே செய்யாம புகழ் பெற நினைக்கிறாங்க. ஆமா நினைக்கிறாங்க, இப்படி திமுகவை அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு திமுகவையும் திமுகவினுடைய ஆட்சியும் பிரதமர் மோடி அவர்கள் கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காங்க. இந்த அளவுக்கு அவர் விமர்சிச்சு நான் இது வரைக்கும் பார்த்தது. இப்ப எலெக்ஷன் விமர்சனம் பண்றாரு, இதான் டைம் தாக்கு ஏ போட்டு அட்டாக் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டாங்க மோடி அவர்கள். அதனுடைய வீடியோக்கெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. விஜயதாரணி அவர்கள் மீட்டிங்ல இந்த திருநெல்வேலி மீட்டிங்ல பேசினாங்க. ஓகே, எனக்கு வேறு ஒரு இடத்தில் இருப்பது போல எந்த உணர்வும் இல்லவே இல்லை, என் சொந்த இடத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. வேற கட்சிக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற உணர்வே இல்ல. இதோ என்னுடைய தாய் கழகம் மாதிரி இருக்கு, இதோ பல ஆண்டுகள் நான் இந்த கட்சியில பயணித்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு எனக்கு. அது ஒண்ணும் இல்ல, அங்கேயும் இந்திய தேசியம் பேசுவாங்க, இங்கேயும் இந்திய தேசியம் பேசுவாங்க, அங்கேயும் கொஞ்சம் ஹிந்துத்துவா பேசுவாங்க, அதனால இருக்கும் தெரியல. அது வந்து எனக்கு அப்படி வந்து ஒரு உணர்வு, வேற கட்சிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ற உணர்வே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த நிர்வாகிகள் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாருமே என்ன வந்து அரவணைச்சு ரொம்ப பாத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து விஜயதாரணி அவர்கள் சொல்றாங்க. விஜயதாரணி அவர்களுடைய அந்த எம்எல்ஏ பதவி அப்படின்றது அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அவங்க எம்எல்ஏ கிடையாது, பாஜகவுடைய அடிப்படை உறுப்பினர். அடிப்படை உறுப்பினர். என்ன மேம் எம்எல்ஏ என்ன சொல்றாங்க, கன்னியாகுமரி தொகுதியில அவங்களுக்கு சீட் தர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? இது எம்பி சீட்டா? எம்பி சீட்டு. சரி, இப்ப அதுக்கு பை எலெக்ஷன் வைக்கணும்ல? ஆமா, பை எலெக்ஷன். அது இப்போ 24 சேர்த்து வச்சு. ஆமா, 24 சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு திருக்கோவிலூர் பொன்முடி அவர்கள். சரி, ஆமா, அதுக்கு சேர்த்து வைப்பாங்க. திருக்கோயிலூருக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. விலவங்கோடுக்கு கண்டிப்பாக 2024 அறிவிப்பாங்க. எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். மோடி அவர்களுடைய இந்த ஸ்பீச்சை வந்து நீங்க பாருங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத कमेंट பண்ணுங்க. तमिलनाडु में अभी अन्नामलाई विस्तार से बता रहे थे, इन्होंने तमिलनाडु में इसरो लॉन्च पैड का क्रेडिट लेने के लिए चीन का स्टिकर चिपका दिया है. போன கண்டென்ட்ல நம்ம இந்த ராக்கெட் ஏவுதளத்துக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக திமுக தரப்புல வந்து ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. அதுல சீனா கொடி இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம்ல. இது குறித்து கனிமொழி அவர்கள்கிட்ட கேட்கறாங்க, எம்பி கனிமொழி அவர்கள்கிட்ட. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஏதோ வந்து தெரியாம கூட போட்டுருந்துருக்கலாம்,
ஒரு இதுல போட்டிருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா சீனா வந்து எதிரி நாடுன்னு இங்க யாருமே சொல்லல. சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு. அவரை வந்து நேரடியாக பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மகாபலிபுரத்துல வந்து 2 பேரும் வாக்கிங் போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை எதிரி நாடுன்னு யாரும் இது வரைக்கும் அறிவிக்கல. புரியுங்களா? அவங்க நாட்டுல இருந்து பிரதிநிதிகள் இங்க வராங்களா இல்லையா? ஆமா, அதிபர் வராருல, நம்மளுடைய பிரதமர் அவரை மீட் பண்றாருல, ஈஸியா கலந்துக்கிறாங்கல்ல, வாக்கிங் போறாங்க, பேசிக்கிறாங்க. எதிரி நாடா? தெரியாம நடந்துருச்சு. அதை போட்டு பெரிய பிரச்சனை ஆகுறீங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அவங்க ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி எம்பி திருநாவுக்கரசு அவர்கள், காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசு அவர்கள் பிரஸ்ஸை வந்து சந்திக்கிறாரு இன்னைக்கு திருச்சியில. சரி, அப்படி சந்திக்கும் பொழுது பிரஸ்காரங்க வந்து கேக்குறாங்க, சந்திச்சா பிரஸ்காரங்க ஏதாவது ஆமா அதான் என்ன கேக்குறாங்கன்றதான மேட்ரு. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, திரும்ப நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆமா ஆமா, நீ இப்ப சிட்டிங் எம்பி திரும்ப நிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தொகுதியில நிப்பேன் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சிட்டிங் எம்பி 5 வருஷம் நல்லா சிறப்பா செஞ்சிருக்கேன். நீங்க கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்காங்க கூட்டணி பத்தி, என்னென்ன சீட்டுன்னு போயிட்டு இருக்கு. ஆனா வந்து நீங்க தொகுதி பக்கமே வர்றது இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டாங்க. யாரு சொன்னா? யார் உனக்கு காசு கொடுத்தது? காசுலாம் கொடுக்கல. காசு கொடுத்து கேக்குறீங்களா? அப்படி இல்ல சீமான் மாதிரி அசீமா கேக்கட்டா அப்புறம் உங்களை? சீமான் மாதிரி கட்டவாதத்துல பேசினா தான் நீ எல்லாம் அடங்குவா. என்ன கேள்வி கேக்குற? யார் பார்த்து கேக்குற? என்ன பேசுறீங்க நீங்க? தெரியாம கேட்டா சார் அப்படின்னு அவர் மட்டும் இஷ்டத்துக்கு பேசுறாரு. ஒரு பிரஸ் அப்படின்னு பாக்காம அசீமா கேட்பேன் அப்படி இப்படிலாம் பேசுறாரு. தப்புங்க. இதுவே அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தா நேரம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஃபுல் பிரச்சனையா இருக்கும். இது வந்து பத்திரிகையாளர்கள் சிலர் கண்டனம் தெரிவிக்கிறாங்களே தவிர்த்து ஒரு பெரிய இஷ்யூவாக இதை மாற்றாம அப்படியே வச்சிருக்காங்க. ஆனா திருநாவுக்கரசு அவர்கள் அவருக்கு ஒண்ணுமே கேட்கல. நீங்க தொகுதி பக்கம் வர்றது இல்லையாமே அப்படிதான் கேட்டாரு. இல்ல, தினமும் தொகுதி பக்கம் போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு எம்பிக்கு நீங்க டக்குனு இப்படி சொன்னீங்கன்னா சுருக்கும் வரும். அப்படியே? ஆமா, தெரியாது. போஸ்ட் ஒட்டிருக்கான் அப்படி திருச்சி ஃபுல்லா அப்படி போஸ்ட் ஒட்டி. நம்ம பாக்கல தம்பி, நம்ம பார்த்த போஸ்டர் யாருக்கு? கார்த்தி சிதம்பரத்துக்கு ஒட்டி இருந்தாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? அவரும் காங்கிரஸ் தான். இது நீங்க அவர்கிட்ட போய் கேட்கணும். அதான் இதுவும் நீங்களும் வந்து காங்கிரஸ் தான். அதுக்காக காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து மக்களை சந்திக்கிறது இல்ல அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டுன்னு சொன்ன உடனே ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடா இல்லங்க, சரி இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க அதுக்கு அப்படின்னு வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதான் அவருக்கு வந்து அசிமா கேட்டுரும் அப்புறம் உங்களை மறுபடியும் சொல்லுவாரு. அது வந்து ஒரு பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு. என்னங்க ஒரு நியாயமான ஒரு கேள்வி தானே. சரி விடுங்க, 5 வருஷம் கழித்தா மீட் பண்ணிருக்கேன், இத்தனை திட்டங்கள் என்னால வந்திருக்கு, வருகை அதெல்லாம் ஒரு நின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லணும்ல, அது மக்களுக்கு தெரியும். போய் தெரு மக்களுக்கு தெரியும். அத போஸ்ட் போடுறாங்களே எங்க தொகுதியில தெருவா போய் மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க. சரி, பப்ளிக் ஒபினியன் எடுங்க. ஓகே, பப்ளிக் ஒபினியன். எஸ், சரி எடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம பேச பப்ளிக் ஒபினியன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் இன்னைக்கு கிளம்புறேன். நான் ஒரு 4 தொகுதி போறேன், இவன் ஒரு 4 தொகுதி போறான். எல்லாரும் 4 தொகுதியா போய் 4 தொகுதியை கவர் பண்ணிக்கிட்டு பேசு இல்ல. இந்த இப்படி பண்றீங்களா? ஷோ இருக்காது. காரணம் வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால, அதுவும் சேனல் கமிட்மெண்ட்ஸ் தான். ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்ததுக்கப்புறம் திங்கக்கிழமையில இருந்து வீடியோ போடும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணி வந்து கொஞ்சம் அப்படியே முடிவாயிட்டு இருக்கு. புரட்சி பாரதம் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நாங்க அதிமுக கூட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி அங்கதான் இருக்காங்க. அது திரும்ப சொல்லணும் இல்ல, திரும்ப வந்து உறுதிப்படுத்துறாங்க அங்கதான் இருக்கும். சிலர் வந்து இல்ல அவங்க அங்க இங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதனால அதிமுகவுடன் புரட்சி பாரதம் கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தலை அதிமுகவுடன் கூட்டணி வச்சு நாங்க எதிர்கொள்ள போறோம். ஒரு சீட்டு கேட்டிருக்கோம். ஓகே, ஒரு சீட்டு. அது என்னென்ன தொகுதி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாருன்னா, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் தொகுதிகளில் ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, இதுல ஏதாவது ஒண்ணு கொடுங்க, நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதமா. ஆமா, ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொல்லி இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அவர் வந்து கேட்டிருக்கிறதாக இப்படி செய்தியாளர்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பாமக தேமுதிக வந்து நேற்று மோடி அவர்களுடைய அந்த மீட்டிங்ல கலந்துக்கல. அப்ப அவங்க அதிமுக அப்படின்னு வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி போயிட்டு இருக்கு. நடுவில் ஒரு 3-4 கட்சி இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த பக்கம் வர போறாங்களா, அந்த பக்கம் போறாங்களா? இந்த 5 மணி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தேன். நம்ம ஷோ பண்ணலங்கிறனால பேசல. டக்குன்னு வந்து இணைய போறாங்க. மாலை 5 மணிக்கு முக்கியமான பல தலைவர்கள் வர்றாங்க, பாஜகவில் இணைய போறாங்க அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து பத்திரிகையாளர்களுக்கு இன்னும் மற்றவர்களுக்கு எல்லாம் வந்து செய்தி கொடுத்திருந்த நிலையில பத்திரிகையாளர்கள் 5 மணிக்கு டான்னு போயிருக்காங்க. நிகழ்ச்சி எங்கன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு போய் யாரும், ஆனா யாருமே வரலன்னதும் அவங்க என்னன்னு கேட்டதுக்கு நாங்க வந்து ஒத்தி வச்சிருக்கோம், கொஞ்சம் வந்து டேட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ட்ரால் மெட்டீரியலாக வந்து மாற்றப்பட்டது. திமுகவினர்லாம் பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டாங்க. என்னங்க 5 மணிக்கு வருவாங்க, நீங்க யாரையும் காணும். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் இணைய போறாரு அப்படின்னு ஒரு செய்தி சொல்றீங்க. ஆமா, அதுக்கு வந்து உடனே ஏடிஎம்கே உடைய நிர்வாகிகள்லாம் வந்து அண்ணன் கல்யாணசுந்தரம் பேராசிரியர் அவர்கள் உட்பட நிறைய நிர்வாகிகள்லாம் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க.
அப்படிலாம் இல்லவே இல்ல. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவரு நாங்க அங்க போவாங்க முழு மூச்சா வேலை செஞ்சுட்டு வேலை இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்காரு. 2024 தேர்தலுக்கு தொகுதி பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு பிரஸ் மீட், அவங்க தரப்புல இருந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. ம். எஸ்பி வேலுமணி அவர்களே வந்து ஒரு மேடையில பேசிட்டாரு. ஏங்க நான் போனாங்க, என்னங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே முடியலங்க, என்னால விரும்பல, என்னங்க நான் சொல்லிக்கிட்டு பதில் சொல்லவே நான் விரும்பல இதுக்கெல்லாம் அப்படின்றாரு. உடல் மண்ணுக்கு உயிர் அதிமுக அவரு. அவரை போய் இப்படி சொல்றீங்களே. இப்படி வந்து சொல்லாதீங்க அப்படின்றத வந்து அவர் மேடையில வந்து பேசியிருந்தாரு. Okay. சரி, யார் எங்க போறாங்க அப்படின்னு தெரியல, ரொம்ப மும்முரமா இருக்கு. தட்டு புட்டுன்னு முடிப்பாங்க பேச்சுவார்த்தையே, யாரு எந்த பக்கம்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா முடிக்க மாட்டாங்களே. முடிங்க சீக்கிரம் வந்து கூட்டணி இறுதி பண்ணாதானே நம்மளுக்கு ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கோம். நாங்களும் எத்தனை நாள் தான் பரபரப்பா போகுதுன்னு மட்டும் சொல்றது. ம். சோ கட்சியினர் வந்து இதை எடுத்துக்கொண்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்ல, என்னன்னா அதிமுக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் உங்களை சாப்பிட்டுருவாங்க அவங்க, பாஜகவா? ஆமா ஜாக்கிரதையா இருங்க என்ன அப்படின்னு வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. நாளை பின்ன நம்ம வருவாங்க, நாளைக்கு ஜாக்கிரதையா இருக்கிறோம், நாங்க ஜாக்கிரதையா இருக்கிறோம், நீங்க இங்க வரீங்களா? இன்னைக்கு இல்லைன்னா நாளை பின்ன 5 தரோம். 5 6 6 7 ப்ரோ, 7 8 ப்ரோ. இப்படி பேசிட்டு இருந்தா 40 வந்துரும் மொழியில. அப்படி வராது. இதுக்கு மேல நீங்க கேட்டீங்கன்னா நான் 40 தான் கொடுக்க வேண்டிய வரும். அப்ப நாங்க கேட்போம். சோ இந்த மாதிரி. ஆனா விசிகா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க முன்னாடி அப்படின்னா, இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி, அதே தான் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் என்டார்ஸ் பண்றாரு. ஸோ அதனால அந்த கூட்டணியில இருந்து அவங்க இங்க வர வாய்ப்பு இல்லை. சும்மா லைட்டா சொன்னோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். Muka, mat, mat, di muka, pampas ka,